நமக்கே இங்கிலீஷ் நல்லாவே தெரியும். நம்மளும் நல்லா பேசுவோம். ஆனா, சில பேர் பேசும்போது மட்டும், இவங்க என்னதான் பேசுறாங்க? ஒண்ணுமே புரியலையே! அப்படின்ற ஒரு ஃபீல் வரும் இல்லையா? ஏன்னா, அவங்க கொஞ்சம் அட்வான்ஸ்டு லெவல்ல பேசுறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ, அந்த அட்வான்ஸ்டு லெவல் நம்மளுக்கு தெரியல அப்படின்னா, அவங்க கூட நம்ம கம்யூனிகேட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அட்லீஸ்ட் அவங்க சொல்றது என்னன்னு புரிஞ்சுக்கிறது நமக்கு கஷ்டமா இருக்கும் இல்லையா? ஸோ, இன்னைக்கு நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய அட்வான்ஸ்டு வேர்ட்ஸ் அண்ட் சென்டென்சஸ் இதை தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒருத்தவங்க அட்வான்ஸ் லெவலில் பேசினாலும் நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அவங்களோடையும் நம்ம ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். ஹே கைஸ், நான் ஷியாம்லா. வெல்கம் பேக் டு லேர்ன் விஷயம். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாட்ஸ்அப், வாட்ஸ்அப் இல்லைனா ஹவுஸ் இட் கோயிங், ஹவுஸ் இட் கோயிங். இதுக்கு என்ன மீனிங்னு தெரியுமா? எப்படி இருக்க அப்படின்னு கேட்போம் இல்லையா, ஹவ் ஆர் யூ. அதுக்கு பதிலாக நம்ம இது ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். I'm gonna call him, I'm gonna call him. gonna அப்படின்னா going to அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இதை கான்ட்ராக்ட் பண்ணி தான் நம்ம gonna அப்படின்னு சொல்லுவோம். I'm going to call him அப்படின்னா நான் அவனை கூப்பிட போகிறேன் அப்படின்ட்டு மீனிங். I wanna eat something, I wanna eat something. wanna அப்படின்னா want to, இதோட கான்ட்ராக்ஷன் தான் wanna. நான் ஏதாவது சாப்பிட விரும்புகிறேன் இப்படின்னு சொல்கிற இடத்துல நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். Give me that pen, give me that pen. Give me அப்படின்னா give me அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இதை கான்ட்ராக்ட் பண்ணி தான் நம்ம give me அப்படின்னு சொல்லுவோம். அந்த பேனாவை எனக்கு கொடு, இதுக்கு இதான் மீனிங். Let me explain, let me explain. Let me இதோட கான்ட்ராக்ஷன் தான் let me. ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இது யூஸ் பண்ணலாம். பொதுவாக நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் வந்து இங்கிலீஷ் ஃபாஸ்ட்டாக பேசுவாங்க இல்லையா, அதனால் அவங்க வேர்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஷார்ட் பண்ணி பேசுவாங்க. chill out, chill out. chill pill, chill pill. chillax, chillax இல்லைனா chill. இது எல்லாத்துக்குமே அமைதியாக இரு, ரிலாக்ஸ், காம் டவுன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இதுதான் மீனிங். no worries, no worries அப்படின்னா இட்ஸ் ஓகே அப்படின்னு அர்த்தம். பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம no worries அப்படின்னு சொல்லலாம். my bad, my bad. என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அங்கே ஐம் சாரி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பதிலாக my bad அப்படின்னு சொல்லலாம். let's hang out, let's hang out. hang out அப்படின்னா யார் கூடயாவது ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் இல்லையா, அதை தான் நம்ம வந்துட்டு ஹேங் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். லெட்ஸ் ஸ்பெண்ட் டைம் டுகெதர், இதுக்கு தான் அந்த மாதிரி சொல்கிறது. grab a bite, grab a bite. ஒரு வாய் சாப்பிடு, ஏதாவது கொஞ்சம் சாப்பிடு இப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு grab a bite அப்படின்றத யூஸ் பண்ணலாம். I kinda like this, kinda அப்படின்னா kind of, அதோட கான்ட்ராக்ஷன் தான் kinda. எனக்கு இது கொஞ்சம் பிடிச்சிருக்கு, எனக்கு இது ஒரு மாதிரி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துலலாம் நம்ம இப்படி யூஸ் பண்ணலாம். I have to finish my work, have to அப்படின்னா அகைன் have to, இதோட கான்ட்ராக்ஷன் தான் have to. have to யூஸ் பண்ணுற இடத்துலலாம் இதை சொல்லலாம். இதுக்கான மீனிங் நான் என்னோட வேலையை முடிச்சாகணும். இட்ஸ் கூல், இட்ஸ் கூல் அப்படின்னா இது நல்லா இருக்குது, இட்ஸ் குட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அங்கே இதை யூஸ் பண்ணிக்கலாம். இட் வாஸ் அ பம்மர், இட் வாஸ் அ பம்மர். நான் எதிர்பார்த்ததே நடக்கலை, டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன் டோட்டலாக அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல நம்ம இட் வாஸ் அ பம்மர் அப்படின்னு சொல்லலாம். இட் வாஸ் அ டிசப்பாயின்மெண்ட், எனக்கு ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிற இடத்துல இது யூஸ் பண்ணலாம். ஐ வாண்ட் கிராஷ், ஐ வாண்ட் கிராஷ். வாண்ட் அப்படின்றத வாண்ட் டு அப்படின்னு தான் இப்போ பார்த்தோம் இல்லையா. கிராஷ் அப்படின்னா ஸ்லீப், தூங்குறத சொல்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். ஸோ ஐ வாண்ட் கிராஷ் அப்படின்னா நான் தூங்க விரும்புகிறேன் அப்படின்னு அர்த்தம். ப்ரோ, இது நிறைய பேர் சொல்லி கேட்போம், ஏன் நம்ம கூட யூஸ் பண்ணியிருப்போம். ஜென்ரலாக ப்ரோ அப்படின்னா என்ன மீனிங்னா நம்ம பிரதரை சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸை கூட ப்ரோ அப்படின்னு கூப்பிடலாம். எய்தர் கேர்ள் ஆர் பாய், யாரை வேணால் கூப்பிடலாம். டியூட், படி, இதெல்லாமும் நம்ம ஃப்ரெண்ட்ஸை அட்ரஸ் பண்ணுறதுக்கான வேர்ட்ஸ் தான். இட்ஸ் அ பீஸ் ஆஃப் கேக், இட்ஸ் அ பீஸ் ஆஃப் கேக்.
இது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் சிக், தட்ஸ் சிக் அப்படின்னா அது ரொம்ப நல்லா இருக்கு, அற்புதமாக இருக்கு அப்படின்னு சொல்கிற இடத்துல தட்ஸ் சிக் அப்படின்னு சொல்லலாம். தட்ஸ் அமேசிங் ஆர் எக்ஸலண்ட் அப்படின்னு அர்த்தம். ஐம் டெட் டயர்ட், ஐம் டெட் டயர்ட் அப்படின்னா நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த இடத்துல இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஹிட் மீ அப், ஹிட் மீ அப் அப்படின்னா என்னை அடி அப்படின்னு அர்த்தம் கிடையாது. என்ன காண்டாக்ட் பண்ணு இல்லைனா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம ஹிட் மீ அப் அப்படின்றத சொல்லலாம். ஷி கேவ் மீ லோட்ஸ் லைக் சாக்லேட்ஸ், ஷி கேவ் மீ லோட்ஸ் லைக் சாக்லேட்ஸ் அப்படின்னா அவள் எனக்கு நிறைய சாக்லேட் கொடுத்தா அப்படின்னு சொல்கிறதுக்கு லோட்ஸ் லைக்னா நிறைய அப்படின்றது மீனிங். கேட்சுலேட்டர், கேட்சுலேட்டர் அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஜென்ரலாக see you later அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல நம்ம கேட்சுலேட்டர் அப்படின்னு சொல்லலாம். பிங் வாட்ச், பிங் வாட்ச் ஒரு விஷயத்தை நம்ம கண்டினியூஸாக பார்த்துட்ருக்கோம் அப்படின்ற இடத்துல நம்ம பிங் வாட்ச் அப்படின்னு சொல்லலாம். wanna join, wanna join, wanna அப்படின்னா want to. ஸோ wanna join அப்படின்னா நீயும் சேர விரும்புறியா அப்படின்னு கேட்குற இடத்துல நம்ம wanna join அப்படின்னு கேட்கலாம். எப், யா இதெல்லாம் வந்துட்டு நம்ம எஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம். நா, நோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம நோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு பதிலாக சொல்லிக்கலாம். காஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். பிகாஸ் அப்படின்ட்டு ஃபுல்லாக சொல்லாமல் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது அவன் வரல ஏன்னா அப்படின்னு சொல்கிற இடத்துல he didn't come cause he was sick அப்படின்ட்டு சொல்லலாம். கைண்ட் ஆஃப் வியர்ட், கைண்ட் ஆஃப் வியர்ட் ஏதோ ஒரு மாதிரி சரியில்லை ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது அப்படின்னு சொல்கிற இடத்துல இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். காட் அ பவுன்ஸ், காட் அ பவுன்ஸ் அப்படின்னா நான் போகணும், நான் போயாகணும் அப்படின்னு சொல்கிற இடத்துல காட் அ பவுன்ஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். வாட்ஸ் த டீல், வாட்ஸ் த டீல் என்ன தான் நடக்குது, என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு கேட்குற இடத்துல நம்ம இந்த மாதிரி சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். டோன்ட் மெஸ் அப், டோன்ட் மெஸ் அப் அப்படின்னா எந்த தப்பும் செய்யாத, தவறு செய்யாத அப்படின்ட்டு சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம இதை யூஸ் பண்ணலாம். லிட்டரலாக சொதப்பிடாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துல அப்படி சொல்லலாம். I'll be there in a jiffy, I'll be there in a jiffy. ஜிஃபி அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வர்றது, ரொம்ப குயிக்காக நடக்கிறது, அந்த இடத்துல நம்ம ஜிஃபி அப்படின்னு சொல்லலாம். ஹேங் ஆன், ஹேங் ஆன் ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்கிற இடத்துல நம்ம ஹேங் ஆன் அப்படின்ட்டு சொல்லலாம். வெயிட் அ மொமெண்ட் சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு பதிலாக. wanna grab coffee, wanna grab coffee காஃபி குடிக்க விரும்புறியா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். he is loaded, he is loaded ஒருத்தவங்கள்ட்ட நிறைய பணம் இருக்குது, அவங்க பணக்காரங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம லோடட் அப்படின்னு சொல்லலாம். லோடட்னா ரொம்ப ரிச் அப்படின்னு அர்த்தம். ஷீ இஸ் ப்ரோக், ஷீ இஸ் ப்ரோக் அப்படின்னா அவகிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஐ எம் ஃப்ளாட் ப்ரோக் அப்படின்னா என்கிட்ட சுத்தமாக பணம் இல்லை அப்படின்னு அர்த்தம். நோ பிகி, நோ பிகி பரவாயில்ல அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம இப்படி யூஸ் பண்ணலாம். தட்ஸ் லிட், தட்ஸ் லிட் ஏற்கனவே தட்ஸ் சிக் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதே மீனிங் தான் இதுக்கும். செம்மையாக இருக்குப்பா சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்கிற இடத்துல இதை யூஸ் பண்ணலாம். டு யூ ஹிட் த புக்ஸ், டு யூ ஹிட் த புக்ஸ் அப்படின்னா படிக்கிறியா அப்படின்னு அர்த்தம். ஹிட் த புக்ஸ் அப்படின்னா படிக்கிறத சொல்கிறதுக்கு அப்படி சொல்லுவோம். கிராஷ் அ பார்ட்டி, கிராஷ் அ பார்ட்டி ஒருத்தவங்க இன்வைட் பண்ணாமலே நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போவோம் இல்லையா, அதை தான் கிராஷ் அ பார்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். கிராப் சம் ஷட்டை, கிராப் சம் ஷட்டை, ஷட்டை அப்படின்னாலே கண்ணை மூடுறது இல்லையா, ஸோ கொஞ்சம் தூங்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம எப்படி சொல்லலாம். ஸ்பில் த பீன்ஸ், ஸ்பில் த பீன்ஸ் அப்படின்னா ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்குது அதை சொல்லு அப்படின்னு அர்த்தம். பிரேக் அ லெக், பிரேக் அ லெக் அப்படின்னா காலை உடை அப்படின்னு அர்த்தமா, நோ. குட் லக், ஆல் த பெஸ்ட் இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, இதுக்கு பதிலாக நம்ம பிரேக் அ லெக் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் ரிப் ஆஃப், இட்ஸ் ரிப் ஆஃப் இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, விலை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு பதிலாக நம்ம ரிப் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். த்ரோ இன் த டவல், த்ரோ இன் த டவல் அப்படின்னா
ஒரு விஷயத்த விட்டுடுறது, என்னால் இது முடியல நான் கிவ் அப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துல இதை யூஸ் பண்ணலாம். யூ ஆர் பீட்டிங் அரவுண்ட் த புஷ். யூ ஆர் பீட்டிங் அரவுண்ட் த புஷ். நம்ம ஸ்கூல் படிக்கும்போது இந்த இடியம் கேள்விப்பட்டிருப்போம். அதாவது என்ன விஷயமோ அதை டைரெக்டாக சொல்லாமல் சுற்றி வளைச்சி பேசுறது, அதை தான் வந்துட்டு பீட்டிங் அரவுண்ட் த புஷ் அப்படின்னு சொல்லுவோம். டேக் அ ரெயின் செக். டேக் அ ரெயின் செக் அப்படின்னா லேட்டாக பண்ணலாம், அப்புறமா பண்ணலான்னு ஒத்தி வைக்கிறோம் இல்லையா, அதை தான் இப்படி சொல்லுவோம். கால் இட் அ டே. கால் இட் அ டே அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு வேலை பார்த்துட்ருக்கோம், அதை நிறுத்திட்டோன்னா அதை தான் கால் இட் அ டே அப்படின்னு சொல்லுவோம். ஹிட் த சாக். ஹிட் த சாக் அப்படின்னா தூங்க போகிறது, இதுக்கு தான் நம்ம ஹிட் த சாக் அப்படின்னு சொல்லுவோம். டோன்ட் ப்ளோ இட். டோன்ட் ப்ளோ இட். தப்பு பண்ணாத அப்படின்னு சொல்கிற இடத்துல நம்ம இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தட்ஸ் ஆல் அபவுட் த வீடியோ. இந்த 50 சென்டென்சஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் நிறைய உங்களுக்கு புதுசாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் டெய்லி இங்கிலீஷில் பேசும்போது இந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பேச ஆரம்பிங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு. இது ரொம்ப ஈஸி. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுன்ட்டு நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே யாருக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நியூ வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனே வரும். I will come back with a new topic in a new video. Until then, it's bye from Shyam.